செய்திகளுடன் நான் உங்கள் சந்திரிகா கந்தசாமி. சிறு மற்றும் நடுத்தர வணிகர்களுக்கான உதவிகள் நீண்ட கால திட்டங்களாக வகுக்க வேண்டும் என நெகிரி செம்பிலான் மாநில வீடமைப்பு, ஊராட்சி மற்றும் போக்குவரத்து அரசு ஆட்சிக்குழு உறுப்பினர் அருள்குமார் வலியுறுத்தினார். இன்று இங்கு நீலாயில் சிறு மற்றும் நடுத்தர வணிகர்கள் 15 பேருக்கு சுமார் 55,000 ரிங்கிட் செலவில் மித்ரா உதவி திட்டத்தின் வணிக பொருட்கள் வழங்கும் நிகழ்வை முன்னதாக நீலாய் சட்டமன்ற உறுப்பினருமான அருள்குமார் தொடக்கி வைத்தார். நெகிரி செம்பிலான் இந்தியர் வர்த்தகம் மற்றும் தொழிலியல் சங்கத்தின் இது ஒரு மகத்தான திட்டம் என அவர் குறிப்பிட்டார். இத்திட்டம் நிச்சயம் சிறு மற்றும் நடுத்தர வணிகர்களுக்கு பயனாக இருக்கும் என நம்பிக்கை தெரிவித்த அருள்குமார், இக்குறிப்பிட்ட உதவியை பணமாக கொடுக்காமல் வணிகத்திற்கு தேவையான பொருட்களை வாங்கி தருவது என்பது அவர்களுக்கு நிச்சயம் பயனளிக்கும் என்றும் தெரிவித்தார். கொடுக்கப்படுகின்ற இந்த பொருட்கள் இங்கு வந்தவர்கள் எல்லாம் குறிப்பாக நீலாய் வட்டாரத்தில் வியாபாரம் செய்பவர்கள். இந்த வியாபாரத்திற்கு ஒரு பெரிய அளவிலான ஒரு பொருட்கள் இல்லாமல் இருந்தாலும் கூட ஏறக்குறைய ஒரு 2000 மில்லி, 3000 மில்லி, 4000 மில்லி அல்லது 5000 மில்லி வரை இன்றைக்கு இங்கே பொருட்கள் வழங்கப்படவிருக்கின்றது. இதன் மூலம் இவர்கள் செய்கின்ற அந்த வியாபாரம் ஒரு அடுத்த கட்ட நிலைக்கு நாம் கொண்டு செல்வதற்கு அது உதவி புரியும் என்று நான் எதிர்பார்க்கின்றேன். இதற்கு முன்னுக்கும் 2023ஆம் ஆண்டில் குறிப்பாக சிரம்பான் நாடாளுமன்றத்திலும் மித்ரா மூலமாக 1 லட்சம் மில்லி கொடுக்கப்பட்டது. அதற்கும் ஏறக்குறைய ஒரு 3000 மில்லி வருமானம் உள்ள பொருட்கள் வியாபாரம் செய்கின்ற வியாபாரிகளுக்கு நாம் கொடுக்கப்பட்டோம். அதன் மூலம் நாம் கொடுக்கப்படும் போது அந்த வியாபாரத்தை ஒரு நல்ல நிலையில் அவங்க செலவு செய்ய முடியும். இங்கே இருக்கின்ற சிலரும் அதனை அந்த காலகட்டத்திலும் பெற்றிருந்தார்கள். ஆக இதே போன்று பல திட்டங்கள் மூலமாக, பல சமூக அமைப்புகள் மூலமாக, மித்ரா அல்லது பல அரசாங்க நிறுவனங்கள் மூலமாக சிறிதாக நாம் வழங்கினாலும் ஒரு 4-5 தடவை அவர்களுக்கு இது போன்ற பொருட்களை மற்ற தரப்பிலிருந்து பெறும்போது கண்டிப்பாக ஒரு வசதிகளை அனைத்தும் கொண்ட ஒரு வியாபாரமாக அவர்கள் செய்ய முடியும். அதே வேளையில் உதவிகள் நீண்ட கால திட்டங்களாக வகுக்க வேண்டும் என்றும், காரணம் அவ்வப்போது உதவி பொருட்களை வழங்குவதன் வாயிலாக வணிகர்கள் தங்களின் வியாபாரத்தை விரிவுபடுத்திக் கொள்ளலாம் என்றார். இதனிடையே வணிகம் மேற்கொள்வதற்கான அடிப்படை பொருட்கள் வாங்கி தரும் திட்டத்திற்கு மித்ரா கூடுதல் நிதியை ஒதுக்க வேண்டும் என நெகிரி செம்பிலான் சங்க தலைவர் திருநாவுக்கரசு முத்தையா கோரிக்கை ஒன்றை முன்வைத்தார். கடந்த ஆண்டு 2023ஆம் ஆண்டு மித்ராவின் வாயிலாக நெகிரி செம்பிலான் இந்திய வர்த்தக தொழிலியல் சங்கத்திற்கு 7 லட்சம் ரிங்கிட் ஒதுக்கப்பட்டது. சிறு மற்றும் நடுத்தர வணிகர்கள் வணிகம் மேற்கொள்வதற்கான அடிப்படை பொருட்கள் வாங்கி கொடுப்பதற்காக இந்த நிதி ஒதுக்கப்பட்டது. கிட்டத்தட்ட 125 வணிகர்களுக்கு உதவும் நோக்கில் இந்த நிதி திட்டம் செயற்படுத்தப்பட்டது. இதன் அடிப்படையில் கட்டம் கட்டமாக வணிகர்களுக்கு இந்த வணிக உதவி பொருட்கள் வழங்கப்பட்டு வருகின்றன என்றும் திருநாவுக்கரசு குறிப்பிட்டார். அனைவருக்கும் வணக்கம். நெகிரி மாநில இந்திய வர்த்தக சங்கம் சங்கத்திற்கு மித்ராவின் வழி ஏறக்குறைய 7 லட்சம் மில்லி வழங்கப்பட்டது 2023ஆம் ஆண்டு. அதைத் தொடர்ந்து ஏறக்குறைய 151 பேரை நம்ம ஷார்ட்லிஸ்ட் பண்ணி வியாபாரம் செய்பவர்களுக்கு பொருளுதவி, வியாபார பொருளுதவி வழங்குகிறோம் மித்ராவின் மானியத்தின் வழியாக. நம்மளுக்கு கிடைச்ச ஆதரவு இதை விட அதிகமான ஏறக்குறைய 400 பேர் ரெஜிஸ்டர் பண்ணாங்க இந்த ப்ரோக்ராமுக்கு. ஆகவே YB பிரபாகரன் அவர்கள் அடுத்த கட்டத்தில் இந்த ஆண்டுக்கான நிதியில் 5 லட்சம் ஒதுக்குவதற்காக உறுதி கொடுத்துள்ளார். அது ஒரு நற்செய்தி. இந்த வேளையில் நெகிரி மாநில இந்திய வர்த்தக சங்கத்தின் சார்பில் பிரதமர் துறைக்கும் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். ஸ்ரம்பான், ஸ்னாவாங், செண்டாயான் பகுதிகளில் கொடுத்து முடிச்சிட்டோம். 51 ரெசிபியன்ஸ். தம்பின், ரெம்பாவ் அடுத்த கட்டம். 3வது கட்டமாக நீலாய் மன்னிக்க வேண்டும், பொட்டிக்சன், ரந்தாவில் கொடுக்குறோம். ஏறக்குறைய 15 பேர், 51 பேருக்கு. நீலாய் மந்தில் இன்னைக்கு 15 பேருக்கு 55,000 மதிப்புள்ள பொருட்கள் வழங்கப்பட்டுள்ளது. அடுத்த கட்டமாக பஹாவல் ஏறக்குறைய 24 பேருக்கு 96,000 வெள்ளி. கடைசி கட்டமாக இந்த முதல் கட்டத்தை நாங்கள் முடித்துக் கொள்கிறோம். நம்ம பார்த்தீங்கன்னு சொன்னாக்க முதல் கட்டம் YB பிரபாகரன் கடந்த ஆண்டு இந்த நிகழ்வினை நெகிரி மாநிலத்தில் துவக்கி வைத்த பொழுது அங்கே வந்திருந்தவங்க 402 பேர் விண்ணப்பித்தார்கள். அதில் ஷார்ட்லிஸ்ட் பண்ணி முதல் கட்டமாக 151 பேர் கொடுத்துருக்கோம். இப்போ அதுக்கடுத்து இதில் மிஞ்சி உள்ளவர்களுக்கு 5 லட்சம் கொடுப்பதாக உறுதி கொடுத்துள்ளார். அதை தவிர்த்து இந்த நிகழ்வுகள் நடக்கும் வழியாக நம்ம சிராம்பானில், போட்டிக்சனில், ரந்தாவில், அதுக்கப்புறம் இன்னைக்கு நீலாயில் அப்படி வரும்பொழுது மக்கள் அங்கே இந்த நிகழ்ச்சி நடக்கும் இடத்துக்கு நிறைய விண்ணப்பங்களை முன்வைக்கிறார்கள். ஆகவே அடுத்த கட்டமாக அதை பெற்றுக்கொள்வதாக உறுதி கொடுத்துள்ளோம். இதையும் மித்ரா பரிசீலிக்கும்
என்பதை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். இந்த சிறுதொழில் வியாபாரிகளுக்கு மத்திய அரசாங்கத்திடமிருந்து பல உதவி திட்டங்கள் இருக்கின்றன. பல வங்கிகளும் உதவி திட்டங்களை வழங்கி வருகின்றது. அதே போல மாநில அரசாங்கமும் கடந்த ஒரு 5-6 ஆண்டு காலமாக துன்ஸ் என்கின்ற ஒரு உதவி திட்டம் 3000 மில்லி ஒன் ஆஃப் வழங்கப்படுகிறது. திருப்பியும் நம்ம கட்ட வேண்டாம். அதே போல துன்ஸ் பிளஸ் என்று 15,000 மில்லி வரை வட்டி இல்லாத கடனையும் கடந்த 4-5 ஆண்டு காலமாக வழங்கி வருகின்றது. இதன் மூலம் பல சிறு தொழில் வியாபாரிகள் பயனடைந்துள்ளனர். இதே போன்று இந்த ஆண்டும் அந்த உதவி திட்டம் விண்ணப்பம் திறக்கப்பட்டு தற்பொழுது ப்ராசஸ் செய்யப்பட்டு கொண்டிருக்கின்றது. விலையில் மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.